சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். முதல் தகவல் அறிக்கை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல பயின்று வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கையில 4 சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மாணவி என்ன புகார் கொடுத்தார் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் இந்த முதல் தகவல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. அந்த மாணவி நடந்த விவரங்களை தனது புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அவைதான் முதல் தகவல் அறிக்கையில அவற்றை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 7 மணி அளவில் 7:45 மணி அளவில் இந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் அதாவது 23ஆம் தேதி அன்று இரவு 7:45 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய SNH பில்டிங் என்ற ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டடத்திற்கு பின்புறம் அவர்கள் அமர்ந்து அந்த தூண் அருகே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்ததாகவும், அப்பொழுது மறைந்திருந்து ஒரு நபர் அருகில் நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நான் வீடியோ எடுத்து இருக்கிறேன் என்றும், இதை கொண்டு சென்று விடுதியில் இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் இந்த வீடியோவை காண்பிக்க போகிறேன் என்று அந்த நபர் மிரட்டினார் என அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஞானசேகரன் என்ற அந்த நபர், கைது செய்யப்பட்ட நபர் மிரட்டியிருக்கிறார். பிறகு அந்த நபரிடம் இருவருமே மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நபர் இந்த வீடியோவை கொண்டு சென்று டீனிடமும் ஸ்டாஃபிடமும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களிடமும் காண்பித்து, உங்கள் இருவரையும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தே நீக்கி விடுவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று தொடர்ந்து மிரட்டியதாகவும், அதற்கு பிறகு அந்த மாணவியினுடைய ஆண் நண்பரை மட்டும் அழைத்து சென்று உன்னை ஊழியர்களிடம் கொண்டு சென்று ஒப்படைக்கிறேன் வா என்று கூறி அந்த நபர், ஞானசேகரன் என்ற நபர், அந்த ஆண் நண்பரை மட்டுமே அழைத்து சென்று தனியாக அவரை மிரட்டி அங்கிருந்து அனுப்பியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த மாணவியை அந்த பகுதியில் இருந்து நீ என்னுடன் வா என்று மிரட்டி அங்கிருந்து அழைத்து சென்றதாகவும், வெகு தூரம் அங்கிருந்து அந்த ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வழியாக கூட்டி சென்று அதற்கு பிறகு அங்கிருந்து நெடுஞ்சாலை துறையினுடைய ஆய்வக கட்டிடம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்டிடம் செல்லக்கூடிய வழியில இருளான ஒரு பகுதி, மிகவும் இருட்டான ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு அழைத்து சென்று அந்த மாணவியை அவர் மிரட்டியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மாணவி தொடர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சியதாகவும், ஆனால் அந்த நபர் அந்த மாணவிக்கு அதாவது ஞானசேகரன், கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மாணவிக்கு 3 வாய்ப்புகள் தருகிறேன் என்று கூறி, முதலில் இந்த வீடியோவை கொண்டு சென்று கல்லூரி முதல்வரிடம் ஒப்படைத்தால் உனக்கு உன்னால் படிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இது ஒரு வாய்ப்பு. இல்லை என்றால் என்னுடன் நான் சொல்வதை கேட்க வேண்டும், அல்லது அந்த சார் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் நீ செல்ல வேண்டும் என்று அந்த 3 வாய்ப்புகள் கொடுப்பதாக அந்த நபர் கூறியிருக்கிறார். இந்த முதல் தகவல் அறிக்கையின்படி யார் அந்த நபர், அதாவது 3வதாக யாரை அந்த சார் என்று இந்த ஞானசேகரன் சொன்னார் என்பது குறித்த ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது. காவல்துறை தரப்புல ஒரு நபர் தான் குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்று தெரிவித்திருந்த நிலையில மற்றொரு நபர் இதில் உடந்தையாக இருக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறது மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவியை மிரட்டி கொண்டிருக்கும் பொழுது, பாதிக்கப்பட்ட மாணவியை ஞானசேகரன் மிரட்டி கொண்டிருக்கும் போதே ஒரு நபர் செல்போனில் ஞானசேகரனுக்கு அழைத்திருக்கிறார், அவருடைய எண்ணிற்கு அழைத்திருக்கிறார். அப்பொழுது நான் மாணவியை அந்த மாணவியை மிரட்டி கொண்டிருக்கிறேன், காத்திருங்கள் என்று அந்த நபர் பதிலளித்ததாகவும், பிறகு மறுமுனையில் இருந்த நபர் ஏதோ சொல்லிவிட்டு செல்போன் இணைப்பை துண்டித்து விட்டதாகவும் மாணவி அந்த புகாரிலே கொடுத்திருக்கிறார். இவை முதல் தகவல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது திட்டமிட்டே இந்த மாணவி இந்த அவருடைய ஆண் நண்பருடன் இருப்பதை பார்த்து மற்றொரு நபரும் சேர்ந்து இதை திட்டமிட்டே செய்திருக்கிறார்களா, யார் இந்த நபர், மறுமுனையில் இருந்த நபர் யார் என்பது குறித்த ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை 8:20 வரை, அதாவது 7:45 8:20 வரை அந்த இருட்டான பகுதியில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அந்த மாணவியை துன்புறுத்தல் செய்ததாகவும் அவர் விரிவான விவரங்களோடு அந்த மாணவி, பாதிக்கப்பட்ட அந்த மாணவி புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாகத்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதாவது ஆரியபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் அந்த ஞானசேகரன் என்ற நபர் மாணவியினுடைய செல்போனை வாங்கி அவருடைய தந்தை எண்ணையும் வாங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த மேலும் கொடுத்த புகாரில்
அந்த நபர் இருட்டான பகுதியில் இருந்ததுனால அந்த நபரினுடைய அடையாளங்கள் தெரியவில்லை. ஆனால் அவர் அணிந்திருந்த உடையினுடைய அடையாளங்களை எல்லாம் அந்த மாணவியில குறிப்பிட்டிருக்கிறார். கருப்பு நிறத்தில் ஒரு சட்டை அணிந்திருந்தார், ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று அணிந்திருந்தார் என்ற விவரங்களை எல்லாம் மாணவி அந்த புகாரிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அந்த நபரை நேரில் பார்த்தால் மீண்டும் தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் அந்த நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மாணவி புகாரிலே குறிப்பிட்டிருப்பதும் முதல் தகவல் அறிக்கையில வெளியாகி இருக்கிறது. பல்வேறு தகவல்கள் நேற்று வெளியான தகவல்களை விட இதில் இந்த மாணவி கொடுத்த புகார்ல வேறொரு நபரும் இதில் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது. ஏனென்றால் அதில் கூறப்பட்ட தகவலின்படி ஞானசேகரன் இந்த மாணவியை மிரட்டி கொண்டிருக்கும் பொழுது வேறொரு நபர் போனில் அழைத்திருக்கிறார் என்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூன்றாவது நபர் யார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருப்பதனால அது குறித்து காவல்துறையினர் தரப்புல இன்னும் முழுமையான விளக்கம் இல்லை. நேற்றைய தினம் காவல்துறை தரப்பில் கேட்கும் பொழுது இந்த ஒரு நபர் தான் குற்றவாளி என்றும் இந்த ஒரு நபரை தான் தற்பொழுது கைது செய்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அப்படி இருக்க தற்பொழுது மாணவி கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில 2 இடங்கள்ல மூன்றாவதாக மற்றொரு நபரும் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார் அல்லது அவர் தூரத்தில் இருந்து கொண்டு ஞானசேகரன் என்ற அந்த நபரை இயக்கி இருக்கிறார் இதற்கு என்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. அதுல 2 இடங்களில் குறிப்பிடப்பட்டதன்படி இந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இந்த மாணவிக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பதாக அந்த வீடியோவை வைத்துக் கொண்டு அந்த நபர் மிரட்டி இருக்கிறார். அதில் ஒன்று டீனிடம் இந்த வீடியோவை கொடுப்பது, அல்லது ஞானசேகரன் சொல்வதை அந்த மாணவி கேட்பது, அல்லது அந்த நபர் கூறியதன்படி ஞானசேகரன் கூறியதன்படி மற்றொரு நபர், அதாவது அந்த சாருடன் இருக்க வேண்டும், தனியாக இருக்க வேண்டும் என்று 3 ஆப்ஷனை கொடுத்திருக்கிறார். அந்த 3வது நபர் யார் என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய தினம் வெளியான தகவலின்படி 2 நபர்கள் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட தேடக்கூடிய நபர்கள் 2 நபர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் ஞானசேகரன் என்ற அந்த பிரியாணி கடை நடத்தி வரக்கூடிய ஒரு நபரை தான் காவல்துறை கைது செய்திருந்தது. காவல்துறை தரப்பில் கேட்கும் பொழுது ஒரு நபர் தான் குற்றவாளி, அவரை தான் கைது செய்திருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். வேறு யாரும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் இல்லை என்று கூறியிருந்த நிலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில பார்க்கும் பொழுது 2 நபர்கள், மற்றொரு நபர் அந்த இடத்தில் இல்லை, ஆனால் அந்த நபர் ஏற்கனவே திட்டமிட்டு தான் இவரை ஞானசேகரனை அங்கு அனுப்பி இருக்கிறார் என்பது முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவலின்படி நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த தகவலின்படி பார்த்தோம் என்றால் சரியாக அந்த மாணவியை மிரட்டி கொண்டிருக்கும் பொழுதே ஞானசேகரனுக்கு செல்போனில் அழைத்த அந்த நபர் அந்த ஞானசேகரனிடம் இது குறித்து கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த மாணவியை மிரட்டி கொண்டிருப்பதாகவும் ஞானசேகரன் அதற்கு பதிலளித்திருக்கிறார். இது தொடர்ந்து அதற்கு பிறகுதான் அந்த மாணவியிடம் இந்த ஆப்ஷனை கொடுத்து அப்படி ஒத்துழைப்பு அளித்தால்தான் உன்னை விடுவேன் என்று அந்த ஞானசேகரன் மிரட்டியதாகவும் மாணவி கொடுத்த புகார்ல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருகிறது. மேலும் அந்த நபர் மாணவியிடம் இருந்த அவருடைய அடையாள அட்டை மற்றும் அவருடைய செல்போனை திறக்க வைத்து அந்த செல்போனில் இருந்து அவருடைய தந்தையினுடைய எண்ணையும் அந்த நபர் ஞானசேகரன் என்ற நபர் எடுத்துக்கொண்டதாகவும் இந்த வீடியோவை உன் தந்தைக்கும் அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டியதாகவும் அதற்கு பிறகு தான் அடைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என்று அங்கிருந்து மிரட்டி அந்த மாணவியை அனுப்பி வைத்ததாகவும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு பிறகு மீண்டும் உன்னை அடைக்கும் பொழுது வர வேண்டும் என்று ஞானசேகரன் மாணவி மிரட்டி இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த மாணவி தான் வெளியூருக்கு, சொந்த ஊருக்கு செல்ல வேண்டி இருப்பதனாலும் பிறகு 20ஆம் தேதி தான் மீண்டும் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் ஊரில் இருந்து திரும்பி வருவேன் என்று கூறிய பொழுது இந்த நபர் அந்த மாணவியை மிரட்டியதாகவும் ஊருக்கு செல்லக்கூடாது, இங்குதான் இருக்க வேண்டும் என்று மிரட்டியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு தகவல்கள் முதல் தகவல் அறிக்கையில் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு நபர் யார் என்பதுதான் தற்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நேரத்துல 7:45 மணி அளவுல இந்த மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் அந்த கட்டிடத்தினுடைய பின்புறம் ஒரு தூண் அருகே அமர்ந்து கொண்டுதான் பேசிக் கொண்டிருந்தார் என்று இந்த முதல் தகவல் அறிக்கையில அந்த மாணவி கொடுத்திருக்க புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் இந்த நபர் எப்படி உள்ளே சென்றார் என்ற விவரங்களையும் காவல்துறையினர் சேகரித்து விசாரித்து வருகின்றனர்.